வேதத்தின்படி முதலாவது செய்ய வேண்டிய 12 காரியங்கள். முதலில் தேட வேண்டியது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1. தேவனின் ராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நல்ல செயல்களை செய்யவும் நீங்கள் முதலாவது நாட வேண்டும். அப்போது தேவன் உங்களது மற்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். 2. முதலாவது செய்ய வேண்டியது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாடுபட்டு உழைக்கும் குடியானவனுக்குத்தான் விளைச்சலில் முதல் பங்கடையும் உரிமை உண்டு. 3. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எந்த தீர்க்கதரிசியின் சொந்த விளக்கத்திலிருந்தும் வேத வாக்கியத்தின் எந்த தீர்க்க தரிசனமும் வெளிப்படுவது இல்லை. 4. முதலாவது பிரசங்கிக்க வேண்டியது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையிலும். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. 1ஆம் வசனம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கூறிய நற்செய்தியை இப்போது நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இச்செய்தியை பெற்றீர்கள். அச்செய்தியில் உறுதியாய் தொடருங்கள். 2ஆம் வசனம். நீங்கள் இந்நற்செய்தியால் இரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவற்றை தொடர்ந்து நம்புங்கள். அங்ஙனம் செய்யாத பட்சத்தில் உங்களின் விசுவாசம் வீணாய் போகும். 3ஆம் வசனம். நான் பெற்ற செய்தியை உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை கூறினேன். வேத வாக்கியங்கள் கூறியபடியே கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். 4ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் கூறியபடியே கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்பட்டார். 5. வாழ்க்கையில் முதன்மையானது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 6. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். முதலாவது கொடுக்க வேண்டியது. நாம் எதிர்பார்த்திராத வகையில் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் தம் பணத்தை கொடுப்பதற்கு முன்னால் கர்த்தருக்கும் எங்களுக்கும் தம்மையே கொடுத்தார்கள். 7. ஆராதனையில் முதன்மையானது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நீங்கள் தேவனுக்கு உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது மற்றவர்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தும் பொழுது உங்கள் சகோதரன் உங்கள் மீது வருத்தத்துடன் இருப்பது உங்களுக்கு நினைவிற்கு வந்தால் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திற்கு முன் வைத்துவிட்டு சென்று அவனுடன் சமாதானமாகுங்கள். பின்னர் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். 8. முதலாவது கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு கொடு. உனது செல்வத்தால் கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னிடம் இருப்பதில் சிறப்பானதை அவருக்கு கொடு. அப்போது உனக்கு தேவையான அனைத்தையும் நீ பெறுவாய். உனது களஞ்சியங்கள் தானியங்களால் நிரம்பும். உனது பாத்திரங்கள் திராட்சை ரசத்தால் நிரம்பும். 9. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது முதலாவது சொல்ல வேண்டியது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஒரு வீட்டிற்குள் நுழையும் முன்பே இந்த வீட்டில் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக என்று முதலில் வாழ்த்துங்கள். 10. ஜெபத்தில் முதன்மையானது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையிலும். எல்லாருக்குமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று முதலில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரையும் பற்றி தேவனிடம் பேசுங்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை பற்றி கேளுங்கள். அவரிடம் நன்றி உணர்வுடன் இருங்கள். அரசர்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முழுக்க சேவையும் தேவனை குறித்த மரியாதையும் அமைதியும் சமாதானமும் உள்ள வாழ்வை நாம் பெரும் பொருட்டு அத்தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இது நல்லது. நம் மீட்பரான தேவனுக்கு இது மிகவும் விருப்பமானது. அனைத்து மக்களும் மீட்கப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். அனைத்து மக்களும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமென்று தேவன் ஆசைப்படுகிறார். 11. பரிசுத்தத்தில் முதன்மையானது. உங்களையே உற்று பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை கவனிக்க முடியாத போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை நீ கவனிப்பது ஏன்? நீ உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை எடுத்து போடட்டுமா என்கிறாய். ஏன் இதை சொல்லுகிறாய்? நீ உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை பார்ப்பதில்லை. நீ வேஷம் இடுகின்றாய். முதலில் உன் கண்ணில் இருக்கும் மரத்துண்டை எடுத்துவிடு. அப்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் தூசியை எடுத்து போடுவதற்கு நீ தெளிவாக பார்க்க முடியும். 12. முதலாவது இயேசுவை பின்பற்றி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இயேசுவின் சீசர்களில் மற்றொருவன் அவரிடம், போதகரே, நான் போய் முதலில் என் தந்தையை அடக்கம் செய்து விட்ட பின் உம்மை தொடர்ந்து வருகிறேன் என்றான். ஆனால் இயேசு அவனிடம், என்னை பின்பற்றி வா, மரித்தோர் தம் மரித்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்றார். ஆமென்.